இங்க ஒருத்தன் குளிக்கலாம் சொல்லி பாத்ரூம்குள்ள வரான். ஆனா அவனுக்கு முன்னாலேயே அங்க யாரோ குளிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஒருவேளை தன்னோட லவ்வரா இருக்குன்னு சொல்லி அந்த பாத்ரூம்குள்ள போலான்னு சொல்லி ட்ரை பண்றான். ஆனா அங்க குளிச்சிட்டு இருக்கிறது அவனோட லவ்வர் இல்லங்க. லவ்வரோட அம்மா அங்க குளிச்சிட்டு இருக்காங்க. இத பார்த்ததுமே அவங்க பயங்கர ஷாக் ஆகுறாங்க. பத்தாவதுக்கு இவன் இடுப்புல கட்டியிருக்க அந்த டவலும் கீழே விழுந்துருது. என்னடா இது தேவையில்லாத வேலை பண்ணி மாமியார் கிட்ட இப்படி மொக்க வாங்கிட்டோமேன்னு சொல்லி அவமானத்தோட இவன் வெளியே வந்துடுறாங்க. அவங்களும் குளிச்சு முடிச்சிட்டு வெளியே வந்ததுமே இவனை பார்த்து இந்த மாதிரி என் பொண்ணு குளிக்கும் போது எத்தனை டைம் நீ பாத்துருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க இவன் ஷாக் ஆகுறான். சரி ஏதோ பெருசா ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு பார்த்தா அவங்க சிரிச்சுக்கிட்டே சும்மா ஜோக்கு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதே நேரம் பேட்மிண்டன் விளையாட போனேன். அவங்களோட பொண்ணு வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கா. வரதுக்கு முன்னால அவ ஒரு விஷயத்த பண்றா. என்ன பண்றான்னு பார்த்தா அவளோட கோச் இருக்கான் பாத்தீங்களா, அவனை வீட்டு வாசல்ல வச்சு இவ கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத இந்த பொண்ணோட அம்மா பாத்துறாங்க. நேரடியா அவங்க அவளோட பொண்ணுகிட்டே கேட்டுறாங்க, உன்னோட லவ்வருக்கு எப்படி துரோகம் பண்ற, இது உனக்கு தப்பா தெரியலையான்னு சொல்லி கேட்டா அவளுக்கு அதை பத்தின ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி கூட கிடையாது. இருந்தாலும் இந்த அம்மா தன் பொண்ணு எவ்வளவு சொல்லியும் அவங்கிட்ட அந்த உண்மையை சொல்லிடுறாங்க. இதோட இந்த ஷார்ட் பிலிம்